வணக்கம் நண்பர்களே. நீங்க 90s கிட்ஸா இருந்தா உங்களோட மொராலிட்டி, அதாவது அறநெறி, குடும்ப பாசம், ஏன் பொருளாதார அறிவு கூட ஒரு தனி மனிதரால வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். அவர்தான் இயக்குனர் விக்ரமன். புரிஞ்சதா? அவர் சும்மா படங்களை மட்டும் எடுக்கல, அவர் ஒரு தனி உலகத்தையே உருவாக்கினார். அந்த உலகத்துல படிக்காதவங்க தான் எப்பவும் அறிவாளிகள், கூட்டு குடும்பம் தான் உலகத்தோட ஒரே பாதுகாப்பு அரண். எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும் ஒரு ஃப்ளூட் இசை பின்னணியில ஒலிக்க 5 நிமிஷம் அட்வைஸ் பண்ணா போதும், தீர்ந்துடும். உழைப்பு இல்லையா, முயற்சி இல்லையா, இல்ல புத்திசாலித்தனமா இல்லையா? கேட்டுக்க. இன்னைக்கு நாம இந்த படங்களை ஒரு நாஸ்டால்ஜியா கண்ணோட்டத்துல பார்க்க போறதில்ல, ஒரு பூத கண்ணாடிய வச்சு பார்க்க போறோம். ஏன் ஒரு காலத்துல நம்மள அழ வச்ச காட்சிகள் இன்னைக்கு நமக்கு கிரிஞ்சா தெரியுது? உண்மையிலேயே நீங்க என்ன விரும்பலனா நான் எதுக்குங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? இப்படி விக்ரமன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பத்தி ஒரு முழுமையான அலசல் தான் இந்த வீடியோ. முதல்ல இந்த ஜானரோட மாஸ்டர் பீஸான சூரியவம்சம், இந்த படத்தை நான் மேஜிக்கல் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஹீரோ சின்னராசு சரத்குமார், படிக்காதவர், அப்பாவால வீட்டை விட்டு துரத்தப்படுறார், கையில காசில்ல. ஆனா அவர் எப்படி முன்னுக்கு வர்றார்? பேங்க்ல லோன் வாங்குறாரா, இல்ல ஏதாவது தொழில் கத்துக்கிறாரா? கிடையாது. ஒரே பாட்டுல அவங்க அப்பாவையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் ஓனரா மாத்திடுது. இது என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் நிலவரம், முதலீடு, போட்டி, எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. படிப்பு முக்கியம் இல்ல, பழைய இட்லிய ரீசைக்கிள் பண்ண தெரிஞ்ச மனைவி இருந்தா போதுங்கிற ஒரு ஆபத்தான பொருளாதாரத்தை இது முன்வைக்குது. விக்ரமன் படங்கள் எப்பவுமே படித்தவர்களை வில்லன்களாகவோ அல்லது திமிர் பிடித்தவர்களாகவோ காட்டும். படிக்காத ஹீரோயின் நாட்டுப்புற அறிவுதான் சிறந்ததுன்னு இந்த படங்கள் தொடர்ந்து போதிக்குது. இது ஒரு வகையான ஆன்டி இன்டலெக்சுவலிசம். பொருளாதாரம் கத்துக்க சூரியவம்சம்னா, குடும்ப பாடம் கத்துக்க வானத்தை போல. இந்த படத்தை பார்த்தா மனநல மருத்துவர்களே குழம்பி போயிருவாங்க. விஜயகாந்த் வெள்ளைச்சாமி தன் தம்பிகளுக்காக கல்யாணமே வேணான்னு தியாகம் செய்றார். சரி, ஓகே. ஆனா இந்த படத்தோட மையக் கருத்தே என்னன்னா, பிரிவு என்பது பாவம். தம்பிகள் கல்யாணமானாலும் தனிக்குடித்தனம் போகக்கூடாது. பிரைவசி அப்படிங்கிற வார்த்தையே இந்த குடும்பத்துக்கு எதிரானது. தங்களுக்கு வரப்போற மனைவி தனிக்குடித்தனம் போகணும்னு நினைச்சாலே அவங்கள நிராகரிச்சிடுவாங்க. இது ஒரு வகையான இன்ஃபான்டிலைசேஷன். இந்த படம் மறைமுகமா என்ன சொல்லுதுன்னா, பெண்கள், அதாவது மனைவிகள் எப்பவுமே குடும்பத்தை பிரிக்கிற வில்லியன்க. அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவங்க திமிர் பிடித்தவங்க. இது ஆணாதிக்கத்தின் உச்சம். உன் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்க. ஊரறிய நிச்சயம் பண்ணிட்டு இப்ப வேண்டாம்னு சொல்றீங்க. எப்படி? விக்ரமன் சார் படத்துல காதல்னா என்ன? அது ஒரு தவம், அது ஒரு தியாகம். என்ன வேணும்னு சொல்லு, அவர் எதுவும் சொல்லிடாத, பாவம் நொடிஞ்சு போயிடுவார். முக்கியமா அது ஒரு வழிபாதை. புதுவசந்தம் படம் நட்புக்கு இலக்கணம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் தமிழ் சினிமாவுல ஃப்ரெண்ட் ஜோன் கான்செப்ட ஆழமா விதைச்சுது. குறிப்பா உன்னை நினைத்து படத்துல சூர்யாவோட கேரக்டர். காதலிச்ச பொண்ணு பணக்கார பையனை தேடி போனாலும் அந்த பொண்ணு கஷ்டப்படும் போது பில் கட்டுவாரு, உதவி செய்வாரு. இத நாம ட்ரூ லவ்னு நினைச்சோம். ஆனா இப்ப பார்த்தா இதுக்கு பேரு லேக் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். தெரிஞ்சுக்கிட்டியா? ஒரு பொண்ணு வேண்டாம்னு சொன்னா அது வேண்டாம் தான். ஆனா விக்ரமன் யூனிவர்ஸ்ல நீங்க அவங்க பின்னாடியே சுத்தி அவங்க கஷ்டப்படும் போது உதவி செஞ்சா அவங்க மனசு மாறிடுவாங்கன்னு, இது நைஸ் கை சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உளவியர் சிக்கல். முன்ன பின்ன தெரியாதவங்க மேலே நமக்கு அக்கறை இருக்கும்போது நான் உங்களை காதலிச்சிருக்கேங்க. அடுத்ததா லாஜிக் அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத ஒரு காட்சி. பிரியமான தோழி. இந்த படத்துல மாதவன் தான் விளையாட வேண்டிய மேட்ச்ல இருந்தே விலகிடுவாரு. இதுல என்ன கொடுமைன்னா, இது ஏதோ கல்லி கிரிக்கெட் மேட்ச் இல்ல, இது நேஷனல் செலக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு தனிப்பட்ட நட்புக்காக நாட்டோட வெற்றியையே அடகு வைக்கிற இந்த லாஜிக் இருக்கே, இதுதான் அல்டிமேட் கிரிஞ்ச். நண்பனுக்காக காதலிய விடுறது போய் இப்போ கரியரையும் தேசத்தையும் விடுற அளவுக்கு சென்டிமெண்ட் முத்தி போன தருணம் இது. விக்ரமன் படங்களோட ஜீவனே அதோட பின்னணி இசைதான். S.A. ராஜ்குமார் சார் இல்லனா VCU கிடையாது. எப்பவுமே அந்த லா 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 கோரஸ் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஹீரோ தியாகம் செய்றாரா? லா லா லா. ஹீரோ பழைய சோறு சாப்பிடுறாரா? லா லா லா. வில்லன் திருந்துறாரா? லா லா லா. அந்த சத்தத்தை கேட்டாலே நமக்கு சோகம் வரலனாலும் சிரிப்பு வந்துருது இப்போ.
கடைசியா ஏன் இந்த படங்களை நாம கொண்டாடினோம்? 90s இறுதியில உலகம் வேகமா மாறிக்கிட்டு இருந்தது. அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நல்லவங்களுக்கு காலமே கைகூடும் அப்படின்னு விக்ரமன் படங்கள் ஒரு பொய்யான ஆனா அழகான நம்பிக்கைய கொடுத்துச்சு. இன்னைக்கு லாஜிக் படி இதெல்லாம் கிரிஞ்சா இருக்கலாம். ஆனா ஒரு மோசமான நாளுக்கு அப்புறம் மூளைய கழட்டி வச்சுட்டு மனச மட்டும் தேத்தணும்னா விக்ரமன் படங்கள் தான் பெஸ்ட் மருந்து.